இன்னைக்கு மனுஷன் நான் உழைச்சேன், நான் பண்ணேன், உனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. உயிர் வாழவே தகுதி இல்லை. முதல்ல அவரு என்ன பண்ணாரு? சரி போடா. என்னைக்கு ஆதாம் பாவத்துல விழுந்தானோ அன்னைக்கே அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஒரு மூவி ஒண்ணு பார்த்திருந்தாரு. அப்பா மகனுக்கு சண்டை ஒரு மூவில. அப்பா சொல்லிட்டாரு, வீட்டுல ஒரு எந்த பொருளை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. அந்த மகனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிடுவான்? வெளியே போயிடுவான், வெளியே சுத்த போயிடுவான். ஒரு விரக்தியில வச்சுங்க, அங்க இருக்கிற அந்த பொண்ணு மாட்டிக்கும் உள்ள. ஒண்ணுமே பாத்ரூம் கூட போக முடியாது, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம தவிக்கும். எவ்வளவு கொடுமை. அந்த மாதிரி அப்பாவா நம்ம அப்பா? மனுஷன் விழுந்தான், மனுஷனோட கூட எல்லாத்தையுமே விழ பண்ணினாரு. விழுங்கடா, என் புள்ளைய விழுந்துட்டானு. எவ்வளவு நல்ல தகப்பன். அந்த மூவியை பார்த்தேன். அவன் சொல்றான், தப்பறா வீடு உங்க தாத்தா தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பொருள் எல்லாம் என்னுடையது, நீ ஒரு பொருள் கூட சொல்றோம். அவன் போயிடுவான் வெளியே, டிப்ரெஷன் ஏதோ போயிடுவான். ஒரு நாள் போயிடுவான். இங்க இந்த பொண்ணு, இந்த கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்குல்ல, மருமக, அவன் மனைவி என்ன, 2 பேரும் சேர்ந்து தானே. அப்ப அது மாட்டிக்கும். பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. எவ்வளவு மோசமான தகப்பன் பாருங்க. ஆனா நம்ம அப்பா அப்படி இல்ல. ஆதாம் என்னைக்கு விழுந்தானோ ஏதேன்ல, எல்லாத்தையும் தட்டுறா. எது? சிங்கம், புலி, கரடி, பறவைகள், வேற என்ன, எல்லாமே, காத்து, வெளிச்சம், சூரியன், சந்திரன், எல்லாமே தட்டி விடுற. எல்லாமே சிருஷ்டி, எல்லா சிருஷ்டியும் தட்டி விட்டாரு.